நிறைய கருத்துக்கள் 2 பேருக்கு ஒத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் இருந்தோம். டெய்லியுமே பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நான் தலைவா நீயும் தலைவாங்கிற, அவரும் தலைவாங்கிறாரு அப்படின்னா, வேற யாரும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளே கூப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஊரும் பிடிக்காம தானே இந்த ஊரை விட்டு 2 பேரும் திருட்டு ரயில் ஏறி போனோம். திருப்பி காசை கொடுத்து இங்கேயே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கானுங்க. என் கல்யாணத்துல கலைஞர் தலைமையில தான் நடந்துச்சுங்க. அது ரொம்ப கிராண்டா நடத்துனாங்க அண்ணா என் கல்யாணம். கலைஞருக்கும் அண்ணாவை பிடிக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கும் அண்ணாவை பிடிக்கும். எம்ஜிஆர் பீரியட்லயும் சாமி முன்னாடி படையல் போடுறீங்க, அந்த சாமி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா எவனாவது படைப்பு போடுவீங்களா? எங்கிட்ட அண்ணி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அண்ணா ஒரு நாள் கேட்டேன் எப்படின்னா இருக்காங்கன்னு. அண்ணி தூங்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நினைப்பேன். அந்த ஒரு இன்சிடென்ட நான் பார்த்திருக்கேன், அண்ணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனது. அப்பவே அண்ணா கொஞ்சம் ஹெல்த் மோசமா இருந்துச்சு. ஆனாலும் முடிச்சிடணும்னு அந்த படம் கஷ்டப்பட்டு பண்ணாரு. சம்பாதிச்ச சொத்தெல்லாம் போச்சு. அவர் காமிச்ச அன்பு அது என்கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாது. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சத்யராஜ் சொல்லும் போது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அமைதிப்படை மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருப்பி யாராலையுமே அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியல. ஒரு அரசியல் அவங்களாலே அந்த 2வது அந்த படம் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியலையே. ஆனா அப்பவே அண்ணா கொஞ்சம் ஹெல்த் மோசமா இருந்துச்சு அவங்க. ஆனாலும் முடிச்சிடணும்னு அந்த படம் கஷ்டப்பட்டு பண்ணாரு. அமைதிப்படை வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல தகர்த்து எரிஞ்ச படம். அது குறிப்பா வசனங்கள் வச்ச காட்சிகள். அதாவது இப்பயுமே அது கொல்லங்கோடுன்னு ஒரு பேலஸ்ல தான் எடுத்தாங்க கேரளால. அது இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், இடிச்சுட்டாங்க போல இருக்கு அந்த பேலஸுங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த இடமே. நாங்க அந்த ஷூட்டிங் அப்பெல்லாம் ரெகுலரா போயிட்டே இருந்தோம். அண்ணா டைரக்ட் பண்ண எல்லா மூவி ஷூட்டிங்க்கும் போயிடுவோம் நாங்க. எல்லாத்துக்கும் போயிடுவோம். ஸ்டார்டிங்ல இருந்து இளமை காலங்கள்ல எல்லாம் மூணார்ல போய் 15 days இருந்தோம். அந்த மாதிரி அமைதிப்படையிலேயே இப்ப சாதியை வந்து மந்திரவாதம் கண்டுபிடிச்சா அந்த மந்திரி அவர்கள் கெட்டியா பிடிச்சிட்டாருங்க அப்படின்ற. இப்ப இந்த கடவுள் நம்பிக்கையில மொட்டை அடிக்கலடா, முடி வளரும் மொட்டை அடிக்கிறானுங்க. ரொம்ப போல்டான விஷயம் இதுக்கு. எனக்கு தெரியல இப்ப இந்த மாதிரி வசனங்கள். எங்க அப்பாவே வந்து தீக்கால் தான். அவரே வந்து எங்க வீட்டுல சாமி படம் இருக்காது, ஒரு இது இருக்காது. 2 பேரும் அம்மா அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் ஒன்னா அரசியல் பேசுவாங்க, இல்லைன்னா சினிமா பத்தி பேசுவாங்க. எங்க வீட்டுல அதான் இருக்குமேங்க. அம்மா வந்து இப்போ மற்ற லேடிஸ் மாதிரி காசிப் பேசுறதோ, பக்கத்து வீட்டு பொம்பளைகளோட அரட்டை அடிக்கிறதோ அதெல்லாம் அம்மா பண்ண மாட்டாங்க. அப்பாவோட 2 பேரும் அரசியல் தான். எப்ப பார்த்தாலும் கலைஞர் பத்தி பேசுறது, இங்க இது நடக்குது அது நடக்குது. எனக்கு அரசியல் மேல வெறுப்பானது காரணமே அவங்கதான் நினைக்கிறேங்க. ஆயிடுச்சு. ரொம்ப அம்மாவை நானே அப்பாதான் அப்படி பண்ணாருன்னா நீயாவது மாறி இருக்கல, வேற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்றதுக்கு, என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. என் கல்யாணத்துல கலைஞர் வந்து தலைமையில தான் நடந்துச்சுங்க. எங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அந்த முதல்வர் இல்லைங்களா? ஆமா முதல்வர். ஆமா 100th day அவரோட. ஆமா நல்லா நான் ரொம்ப கிராண்டா நடத்துனாங்க அண்ணா என் கல்யாணம். அதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கலைஞர் வந்து அப்பா பத்தியும் பேசினாங்க, அதனால அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க தீக்கால இருந்ததுனால வந்து அவங்களுக்கு திமுகல இருந்தாங்க. ஆமா அது அப்ப எங்க அப்பாவும் அதான் சொல்லுவாங்க, சாமி முன்னாடி படையல் போடுறீங்க, அந்த சாமி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா எவனாவது படைப்பு போடுவீங்களா அப்படின்னு எங்க அப்பா கேட்பாருங்க. அது அது இருக்கும் சின்ன வயசுல இருந்தே. அது கேட்டதுனால கூட அண்ணாக்கு அந்த இது வந்திருக்கலாம். அந்த ஏன்னா இப்ப இந்த மாதிரி வசனங்களை இப்ப அந்த மாதிரி ஒரு படத்துல இந்த மாதிரி இருந்தா சென்சார் தாண்டி அந்த படம் வருமான்ற சந்தேகமே நமக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா போல்டான வசனங்கள் காட்சிகள். கண்டிப்பா அவருக்கு ஏதாவது எதிர்வினைகளோ இல்ல உங்களுக்கு பாலைவன ரோஜாக்கள்லயும் நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது கலைஞரோடதுங்கிறதுனால யாரும் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கம்பெனி படம் தானே. அதனால ஆனா இது அமைதிப்படி இவர் சொந்த படம் தானே, அண்ணாவோட சொந்த படம் தான். ஆனா அதுக்கு அப்ப அவருக்கு அப்படி எதிர்வினைகள் வந்ததா? படம் வந்த சமயத்துல ஷூட்டிங் அப்படி ஒன்றும் வந்த மாதிரி தெரியலைங்க. ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ணாக்கும் கலைஞருக்கும் அண்ணாவை பிடிக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கும் அண்ணாவை பிடிக்கும், எம்ஜிஆர் பீரியட்லயும் அண்ணா அவரும் பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும்.
சிவாஜி அப்பாக்கும் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். இப்ப அவர் நடிகர் ஆனதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் நடிச்சது வந்து சத்யராஜ் சாரோட. எப்படி ஆமாங்க. டைரக்ஷன்ல எப்படி அவர் இவர் இயக்குனாரோ, நடிகர் ஆனதுக்கு அப்புறமாவும் நிறைய அவங்க 2 பேரும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டாங்க. பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் படம் தான் வந்து சார் மறைஞ்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்பயும் சத்யராஜ் சார் வந்து அவர் இருக்கிற மாதிரி ஃபீல்ல தான் அவர் எங்க படாலும் பேசுவாரு. எங்க பேசுவாங்க. படாலும் ஆமா. அவருக்கும் சேர்த்து பேசுற மாதிரி இருக்கும் பேசுற எல்லா மாதிரி. மேடைகளுமே. கரெக்ட், கரெக்ட். அது அவ்வளவு அந்யூன்யமா இருக்கும். பேசும்போது தெரியும் பேசுறது. அது. அப்படி என்ன ஒரு நட்பு அவங்களுக்குள்ள அது. தெரியலங்க. ஒரு ஊர்க்காரங்கனாலயா, இல்ல 2 பேத்துக்குள்ள வேவ் லென்த் ஒரே மாரி இருந்ததுனாலயா, நெறைய கருத்துக்கள் 2 பேருக்கு ஒத்து போச்சுன்னு நெனைக்கிறேன். ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் இருந்தோம். அதனாலயா இருக்கலாம். எதனாலயும் தெரியல. ஒரு பாண்டிங் சிலர் கூட வந்துரும் இல்லைங்களா? நம்மள அறியாம ஒரு பாண்ட் இருக்கும்ல. அந்த மாரி தான் அண்ணாக்கும் சத்யராஜ் அண்ணா. ரெகுலரா பேசிக்கிறது அவங்க எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா சொல்றேன் நான். அவங்க அண்ணா ஆமா. இருக்கும்போது. டெய்லியுமே பேசிக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டெய்லியுமே ஃபோன்ல தலைவா, தலைவான்னு இவங்க ஆமா. நான் கூட ஒரு நாள் கிண்டல் கேட்டேன். "நீங்க என்ன நான் தலைவா, தலைவா நீயும் தலைவாங்கிற, அவரும் தலைவாங்கிறாரு" அப்படின்னா, வேற யாரும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளே கூப்பிட்டுக்க வேண்டியது தானே. நாமளே கூப்பிட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப இவங்க காம்பினேஷன் நிறைய படங்கள் சொன்ன மாதிரி தாய் மாமன், மாமன் மகள் எல்லாமே சொல்றேன். ஆமாங்க, ஆமா. ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அதுல அவங்க ஆமா. நடிக்கிறது எல்லாமே சொல்றேன். ஆமா. அது இளநீ காமெடி எல்லாம் வந்துட்டு ஆமா இல்ல. அதெல்லாம் அவங்களே பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அதெல்லாம். ஒரிஜினலா தான் கொண்டு வந்திருப்பாங்களா? நாங்க விட பரவாயில்ல இளநீ தான் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நாங்க நெனச்சுட்டு இருந்த மாரி இருக்கும். உங்களுக்கு படம் பார்த்த டவுட் ஆயிருக்கு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. அப்பதான் அண்ணி நானும் கூட பேசிட்டு இருந்தோம். "அண்ணே எப்ப பார்த்தாலும் இளநீ இததான் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லி. கேட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல கேட்டதில்ல. சத்யராஜ் சாரும் மணிவன் சாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா டைரக்ஷன்ல தொடர்ந்து நடிக்க வச்சார் இல்லையா? அண்ணா நடிச்சிருந்தா எப்படி நடிப்பாரோ அததான் சத்யராஜ் அண்ணா நடிச்சாரு இல்லைங்களா? அவரு சொன்னது தானே அவர். அதான் அண்ணாக்கு வந்து கரெக்ட்டா நான் இப்படிதான் எதிர்பார்க்கிறேங்கிறது அவர் குடுக்குறாரு. நான் ஷூட்டிங்ல எல்லாம் பார்த்திருக்கேன். தலைவா நீங்க இப்படி வர்றீங்க, இப்படி பண்றேன்னா, சும்மா ரேண்டமா தான் சொல்லுவாரு அண்ணா. அண்ணா சத்யராஜ் அண்ணா வந்து அத கரெக்ட்டா அண்ணா என்ன நினைக்கிறாரோ அத பண்ணிடுவாரு. ஒரே டேக்ல முடிச்சிடுவாங்க. ஆமா, இந்த அமைதிப்படையில அந்த சீன யூகே செந்தில் சார் சொல்லியிருக்கிறாரு. அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது வந்து ஆமா. சீன்லயே கிடையாது. ஆமா. திடீர்னு வந்து ரோலிங்ல இருக்கும்போது டேய் போய் குர்ரா துப்பாக்கிய குர்ரா அப்படின்னாச்சு. உடனே அது அண்ணா என்ன எதிர்பார்க்கறாங்களோ அத சத்யராஜ் அண்ணா குடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சத்யராஜ் சாரோட வைஃபும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. அப்படிங்களா? ஃப்ரெண்ட் அண்ணி அவங்க அவங்க என்ன பெரியவங்க. பெரியவங்க. அண்ணி அவங்களும் ஒரே ஏஜ். ஆனா என்கிட்ட அண்ணி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. புவன் அண்ணி வந்து. நான் வந்து ஜோதி, ரகு, சிபி, திவ்யா 4 பேரும் ஒரே ஸ்கூலுங்க. ஷர்வுட் ஹால்னு சேத்பட்ல படிச்சாங்க. இப்ப நான் கேகே நகர்லேருந்து இவங்க 2 பேரையும் நான் தான் ஸ்கூல் கூட்டு போவேன். ஜோதி, ஓ. ரகுவையும். போயிட்டு அங்க அண்ணி வருவாங்க. அவங்க ஸ்கூல்ல விட்டுட்டு நான் அண்ணி வீட்டுக்கு போயிடுவேன். சத்யராஜ் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு, அப்ப அண்ணா வந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு ரென்டட் ஹவுஸ்ல இருந்தாங்க. ஓகே. அங்க போயிட்டு லஞ்சுக்கு மறுபடியும் போயிட்டு, திருப்பியும் ஈவினிங் வந்து அங்க தான் டியூஷன் இவங்க 2 பேருக்கும், 4 பேருக்கும். டியூஷன் முடிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்போ அந்த மீன் டைம்ல நானும் அண்ணி வெளிய போறது, ஷாப்பிங்கு, பார்லர் போறது அந்த மாரி போவோம். ரொம்ப அன்பானவங்க. அண்ணிய ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும். அவங்க உடல் குறித்து வதந்திகள் நிறைய சர்க்குலேட் ஆயிட்டு ஆமாமாங்க. இருக்கு. ஆமா. எப்படி இருக்காங்க அவங்க? அப்படியே தான் இருக்காங்க. அண்ணா ஒரு நாள் கேட்டாரு, "எப்படிண்ணா இருக்காங்கன்னு?" என்ன சொல்றது மேகலா, அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்ப நீ நேர்ல பார்த்தீன்னா, அண்ணி தூங்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் நினைப்ப. அண்ணி இதா இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. அந்த மாரி தான் இருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டுக்கிறது இல்ல. அண்ணாக்கு வருத்தமா இருக்கிறதுனால, இப்ப கூட போனேன் வீட்டுக்கு. இப்ப இன்விடேஷன் எடுத்துட்டு போனேன். ஆனா நான் கேட்க மாட்டேன். அண்ணா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறது இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் கேட்டதோட. இந்த கூட்டணியில இன்னொருத்தர் 3வது வந்து கவுண்டமணி சார். கவுண்டமணி அண்ணா. இப்ப எனக்கு தெரிஞ்சு சினிமால அவர் நடிச்ச காலகட்டத்துல இப்பயும் ரீசெண்டா நடிச்சாங்க. அவரை வந்து ஓவர்டேக் பண்ணி அவர் ஈக்குவலா அவருக்கு பதில் கவுண்டர் கொடுக்கறது வந்து கொடுக்கறது 2 அண்ணா பேரும் பண்ணுவாங்க. ஆமா. மணிவண்ணன் சார் தான் மெயின். சத்யராஜ் சார் எப்பவுமே அவருக்கு அப்படி ஆமா, பண்ணுவாங்க. ஆமா. அவங்களுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பாண்டிங் இருக்கும். ஆமா, அவங்க 2 ஆமா. பேருக்குள்ள எக்ஸ்சேஞ்சஸ் கரெக்ட். சொல்றதால இவங்க 3 பேரும் இருந்தாலே அது ஒரு ஆமா, கலகட்டம் ஆமா. சொன்ன படங்கள் எல்லாம். காலகட்டம். ஆமா. அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா கொஞ்சம் நல்ல வயசு வித்தியாசம் அவருக்கு வந்து. இப்ப ஆமா. சத்யராஜ் சார் ஒரு வயசு. ஆமா. கவுண்டமணி சாரும் கவுண்டமணி அவரும் அண்ணா வந்து ஒரு 10 கொஞ்சம் வயசு. பெரியவரா இருப்பாருங்க. பெரியவரா இருப்பாரு. கவுண்டமணி அண்ணா கூட எங்களுக்கு பெருசா க்ளோஸா போனதில்ல அந்த ஃபேமிலியோட. சத்யராஜ் அண்ணா ஃபேமிலி அளவுக்கு அவங்க க்ளோஸ் இல்ல. ஆனா அண்ணா எப்ப பார்த்தாலும் ஆனா நல்லா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நல்ல ஒரு இது இருக்கும். அந்யோன்யமா பேசிட்டு இருப்பாங்க. படங்கள்ல அடிக்கிற லூட்டியை விட நிஜத்துல நிறைய அப்படி கவுண்டர் அவங்க மாத்தி மாத்தி பேசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதான். நீங்க அப்படி நேர்ல பார்த்து ஏதாவது ஞாபகம் இல்ல. இருக்கா உங்களுக்கு? அதான் ஒரே தடவ ஷூட்டிங்ல அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அப்போ
ஷூட்டிங்கில் போய் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு, "போ மணி, நான் என்ன ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க, நீயும் போய் ஃபோட்டோ பிடிச்சிக்கோ" அப்படின்னு கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசினாரு. அப்புறம் அண்ணா ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாரு, இந்த பல்லடம் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஏதோ ஷூட்டிங்லாமா. 2 பேரையும் நல்ல வெயில்ல அந்த வில்லேஜில் ஏதோ உட்கார வச்சுருந்தாங்களாம். அப்போ கவுண்டர் சொல்லிட்டு இருந்தாருங்களா, "ஏன் மணி, இந்த மொட்டை வெயிலும் இந்த இதுவும் ஊரும் பிடிக்காம தானே இந்த ஊரை விட்டு 2 பேரும் திருட்டு ரயில் ஏறி போனோம். திருப்பி காசு குடுத்து இங்கேயே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கானுங்க" அப்படின்னு சொன்னாருன்னு. 2 பேரும் அந்த அந்த மணி 2 பேருக்குமே அதுவே ஆமா, ஒரு ஆமா, மாதிரி நல்லா ஆமா. இருக்கும்ல பேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு. அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னதாக அண்ணா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாமா கே. ரோஜா அம்மாவுக்கு ஜோடியா பண்ணிருக்காங்க. ஆமா, ஆமா. அவ்வளவு சீனியர் அவங்க. சீனியர். ஆமா, ஆனா ஆமா. படத்துல ஆமா. பண்ணிருப்பாங்க. மனோரமா ஆச்சி கூட பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். மனோரமா ஆச்சி இல்ல, அண்ணா டைரக்ஷன்ல அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணிருக்காங்க. ஆமா. சேர்ந்து காம்பினேஷன் நடிச்சிருக்காங்க. பட் இப்படி பேரா வேற நடிச்சதில்ல. ஆனா நடிச்சதில்ல. இப்ப சீனியர் மோஸ்ட்னா மஞ்சுளா அம்மாவோட நடிச்சிருக்காங்க. மஞ்சுளா அம்மா ஆமா, நடிச்சிருக்காங்க. ஆமா. லட்சுமி அம்மாவோட பேரா லட்சுமியோட நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்க. இவங்கலாம் இவரை விடவே கொஞ்சம் சீனியர்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியல் சீனியர்ஸ். சீனியர்ஸ். ஆமா, ஆமா, ஆமா. லட்சுமி அம்மாலாம் ஒரு 2 வயசு பெரியவங்க இவரோட. பெரியவங்க. ஆமா, ஆமா. கே. ரோஜா அம்மா ரொம்பவே சீனியர் அவங்க. ஆமா. அத பத்தி ஷேர் பண்ணிருக்காங்களா? ஏன்னா அந்த படத்துல பிரசாந்த் சார் வந்து ஒரு லேடி கிட்ட போட்டு வர்றது, அந்த வர்றது. படமே ரொம்ப ஆமா. லூட்டியான படம். நான் ஆணழகன் அழகன், நான் படத்துல. அழகன். கரெக்ட். அவர் வரதுக்கு முன்னாடி ஹீரோயின்ஸா இருந்தவங்க. இப்ப ஜெயசித்ரா மேம் ஆகட்டும், ஆமா. ராதிகா மேம் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து சாரோட ஜோடியா நடிச்சிருக்காங்க. ராதிகா மேமும் அண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ணா அவங்க வந்து அண்ணாவ மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. மாமான்னு 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அண்ணா நெறைய படம் அண்ணாவோட பண்ணியிருக்காங்க இல்லையா? பூமால் ஊர்வலம் பண்ணிருக்காங்க. அது இல்ல, எல்லாமே என் டைரக்ஷன் பொண்டாட்டி தான். அண்ணா ஆமா, டைரக்ஷன்லயே டைரக்ஷன். அவங்க பண்ணியிருக்காங்க. நெறைய படம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பார்ட்டி அந்த ஃபங்ஷன் எதுனாலும் அண்ணாவை இன்வைட் பண்ணுவாங்க. போயிட்டு வருவாங்க. அதாவது சின்ன வயசுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்கிறேன். அடிக்கடி வந்து போலீஸ் வந்து மணிவண்ணன் சார் ஆமா. அது நான் சின்ன பிள்ளையா அடிக்கொருக்கா வந்துதான்னு தெரியல எனக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளி டைம்ல பட்டாசெல்லாம் தான் எனக்கு வாங்கி குடுப்பாங்க. ஒரு அப்பல்லாம் ரூ. 25 வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அதே அவ்வளோ வரும். வாங்கிட்டு நானும் அண்ணாவும் என்ன கூட்டு போனாங்க. அண்ணா கடைக்கு போயிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, நான் அண்ணாவ கைப்பிடிச்சு கூட்டு வந்து ஒரு வண்டி வந்து ஜீப் வந்துச்சு. அண்ணா கூட்டு போயிட்டாங்க. நான் அப்ப சின்ன பிள்ளைங்க, ஒரு 10 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். கூட்டு போயிட்டாங்க. நான் அழுதுட்டே ஓடுறேன். அப்பாட்ட போயிட்டு, "அப்பா, அண்ணா போலீஸ் புடிச்சுட்டு போயிடுச்சு, போலீஸ் வந்து." அப்பாங்க எதுக்கு புடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு அப்பாவுக்கும் தெரியல. அப்புறம் விசாரிச்சப்போ, தீபாவளிக்கு முன்னாடி ஏதோ இந்த நக்ஸலைட்ஸ் அந்த மாரி ஏதோ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த இதுல அண்ணாவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குங்க. இப்ப வந்து ரஜினி சாரோட செகண்ட் டாட்டர் கல்யாணம் பண்ணியிருக்காப்ல இல்லைங்களா? சௌந்தர்யா அவங்க. விசாகன். விசாகனோட தாத்தா வந்து எங்க அம்மாவுக்கு மாமா. அவருதான் பிரசிடென்ட், சூலூர் பிரசிடென்ட்டா இருந்தாரு அந்த பெரியப்பா. அப்போ எங்க அப்பா போயிட்டு ஒரு வகையில நீங்க ரஜினி சாருக்கு ரிலேட்டிவ். ஆமா. அப்படி பார்த்தா ஒய்ஜி எல்லாருமே அப்படியே சொந்தம்தான். பாலாஜி சார் வரைக்கும் போயிரும். அப்படியே ஆமா. மோகன்லால் சார் ரிலேட்டிவ் மோகன்லால் சார் ரிலேட்டிவ் தான். ஓகே. ஆமாமா. அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ அந்த அந்த பெரியப்பா வந்து ஃபோன் பண்ணி இம்மீடியட்டா அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ட நான் பார்த்துருக்கேன். அண்ணாவ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனது. அப்ப அண்ணா வந்து என்ன சமாதானப்படுத்துனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அடிச்சுடுவாங்களோ அண்ணாவ அப்படின்னு எல்லாம் எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா? பயந்துட்டேன். அப்போ வந்து இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு சம்பாரிச்ச சொத்து அப்படின்னாலே வந்து அவர் சொல்றது வந்து என்னோட குடும்பம், நண்பர்கள், என்னோட புக்ஸ் தான். புக்ஸ் தான். ஆமா, இல்ல உண்மைதான். அதான் உண்மை. அதுதான் எனக்கும் உண்மைன்னு தோணுதுங்க. மத்த பணம், காசு அது எதுவுமே நிரந்தரம் இல்ல இல்லைங்களா? இப்போ அண்ணா பத்தி பேசுறேன்னா, அந்த அன்பு தானே. அவர் வாங்கி கொடுத்த பொருள்கள்லாம் உடைஞ்சிரும். எல்லாம் வீணா போயிடும். அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் போச்சு. அதெல்லாம் நிரந்தரம் இல்லல்ல. அவர் காமிச்ச அன்பு, அது என்கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாதுல்ல. உண்மை. அவர் போன அப்புறம் நான் நினைக்கிறது அதுதாங்க. அந்த அன்பு தான் நம்ம எல்லாருக்கும் குடுக்கணும். அது இருந்தா போறோம் இல்லைங்க. அப்ப நம்மளே அவர் அளவுக்கு அவர் விஐபி ஆகிறதுனால நீங்க எல்லாரும் நினைச்சு பாக்குறீங்க. இப்ப எங்களையெல்லாம் நினைச்சு பாக்கணும்னா, எங்கள இருக்கிற சர்க்கிள்ல நம்ம காட்டுற அன்பு தானே. உண்மை. ஆனா அண்ணன் இறந்து ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து வெளியே வரக்கு. ஜோதி தான் என்ன வந்து வெளியே கொண்டு வந்துச்சுங்க. ஜோதி அக்கா பொண்ணு சாந்தினின்னு இருக்கா. அவங்க 2 பேரும் தான் என்ன அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்மளும் போய் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூல 2 பேரும் இருந்து இந்த கோவிட் டைம்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கு பரவாயில்ல இல்லக்கா, இது பரவாயில்ல நினச்சிக்கங்க அப்படின்லாம் சொல்லும். ஜோதி நெறைய சொல்லும். ம்ஹ்ம்.
எல்லாருமே என்னையும் என் பசங்கள மட்டும் இல்லைங்க. என் சிஸ்டர் பொண்ணு எங்க இன்னொரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னேங்கல்ல. ஆமா. அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க பொண்ணு, பையன் எல்லாமே அண்ணா தான் படிக்க வச்சது, பார்த்தது. பாத்துக்கிட்டது எல்லாமே. அந்த பொண்ணுக்குமே அப்பாவும் இல்ல இப்போ. அக்கா பொண்ணுக்குமே அண்ணா தான் உலகம் மாரி இருந்துச்சு. அவளும் அதான் சொல்லுவா. நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுல்ல இது மாமாவோட அப்படின்னு சொல்லுவா. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தாண்டி இந்த புக்ஸ்ன்னு சொல்லும்போது, ஆமா. ரூம் ஃபுல்லா புக்ஸா இருக்கும். நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலே, ஆமாமாமா. எடுத்தாருன்னா வைக்க மாட்டாரு ஆமா. முடிக்காம அப்படின்னு முடிக்காம சொல்லிட்டு. வைக்க மாட்டாரு. அந்த டேட்ட பெரிய மென்ஷன் பண்ணுவாங்க. லைப்ரரி வச்சிருந்தாரு தம்பி. மேல ஒரு ஹாலே ஃபுல்லா லைப்ரரி பண்ணி வச்சிருந்தாரு. அது என்னாச்சுன்னா, அண்ணன் திடீர்னு இறந்ததுனால நாங்க வீடு வேற மாறி போயிருந்தோம் இல்லைங்களா? அது ஒரு 2 மாசம் நீங்க சொன்னீங்க. ஒரு 3, 4 மந்த்ஸ் இருந்திருப்போம் அந்த வீட்லன்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ள தான் இருந்திருப்போம். அங்க போய் அண்ணாவும் இறந்து, அண்ணி இறந்து, ரகு கல்யாணம் ஆனதும் நாங்க வெளிய வந்துட்டோம் அந்த வீட்ட விட்டுட்டு. சோ இததான் வந்து வெளிய வந்து அவர் வாடகை வீட்ல இருந்தாரு, பண கஷ்டத்தினால இல்ல. அப்படின்ற மாரி மறுவி வந்துருச்சு அது ஆமா. இல்லைங்களா? ஒரு பைசா கடன் இல்ல. ஒரு பைசா யாருக்கும் குடுக்கல. அவரு சம்பாரிச்சு, அவரு ஒய்ஃபு, எங்க அப்பா, அம்மாக்கு பார்த்தாருங்க. எங்களுக்கு பார்த்தாரு. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான் பண்ணாருங்க. எங்க குழந்தைகள பார்த்தாரு. அவரு இன்னொரு சிஸ்டரோட எல்லாருமே எல்லா கடமையுமே கரெக்ட்டா பண்ணி, அவரு டெத்துக்கும் அவரோட சம்பாரித்தது தான். ஒய்ஃபுக்கும் அவரோட சம்பாரித்தது தான். ஒரு பைசா யாரும் குடுக்கல. நாங்க யாரும் குடுக்கல. பசங்களும் குடுக்கல. எல்லாம் அவரோடது தான். அதனால அவரெல்லாம் எந்த கடனும் வச்சுட்டு போகலைங்க. ம். எந்த இதுவும் இல்ல. அந்த புத்தகங்கள் அந்த அது வந்து உங்களால அதுதான் அது ஆக்சுவலா அதான் அந்த வீடு மாறுனதுல, அண்ணா இறந்துட்ட அந்த ஷாக்லேருந்து மீளவே எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு. நெறைய புக்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு. எப்படின்னு தெரியல. எல்லாம் ஆளாளுக்கு அவங்கவங்க இஷ்டத்துக்கு வீடு சாமானு எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு அப்போ அது எங்க போச்சு அத என்னன்னு அது யோசிக்கிறதுக்கு கூட நம்மளால யோசிக்க கூட கரெக்ட். ஏன்னா சடனா 2 மந்த்ஸ்ல அண்ணி இறந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு யாருக்குமே அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு புத்தக பிரியரும் இல்ல நாங்கலாம். அதனால எடுத்து படிங்க இத்தன புக் இருக்குல்ல எடுத்து படிங்கம்பாரு. ஆனா அதெல்லாம் நோட் பண்ணுவாரா மிஸ்? நான் எப்ப ஆரம்பிச்சு நான் எப்ப உங்களுக்கு முடிக்கிறேன் புக்ஸ் அப்படின்றதெல்லாம். காட்டுறேன். அதுல அப்படியே அழகா ஸ்டைலா இப்படி போட்டு, இப்படி லைன் போட்டிருப்பாருங்க. ம். ஆனா அது அது வந்து அவ்ளோ டீப்பா படிச்சிருந்திருப்பாரு. சில இதெல்லாம் சொல்லுவாரு படிச்சுட்டு, "இத மட்டும் படிச்சு பாரும்மா, இத நான் சொல்றேன் கேளு" அப்படின்னு சொல்லுவாரு. படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஆமா சொல்லுவாரு சொல்லுவாரு. ஆர்வமா வந்து. என்கிட்ட சொல்லுவாரு. நான் கேட்டுருக்கேன். இந்த மாரி இந்த வரிகள் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுவாரு. ஆனா உலக அரசியல் எல்லாமே அவருக்கு அத்துப்படிங்க. நான்லாம் எங்க அண்ணா முன்னாடி ஒரு ஜீரோ தாங்க. ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கெல்லாம். அவ்ளோ அறிவுங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்ளோலாம் தெரிஞ்சு வச்சிருக்கு அண்ணன் அப்படின்னு. அவ்ளோ ஞானங்க. அதான் படிப்பறிவு தான். அந்த படிப்பு. புத்தகம் படிக்கிறதுனால வர்றது தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு 2 படத்திலேயே வந்து இயக்குனர்கள் ஒரு ஹிட் குடுக்கும்போது, அவங்களுக்கான அங்கீகாரம், நெறைய விருதுகள், நெறைய இடங்கள் அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அது ஊதியமாகட்டும், இல்ல விருதுகள், அங்கீகாரம்லாம் பார்க்குறோம். ஆ சார் ஒரு ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு 2 ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அத தாண்டி வந்து அவரு ஏன்னா இப்ப தலைமுறைகளுக்கு அத்தன பேரும் அவர பிரமிச்சு பேசுறாங்க. நடிகராவும் பேசுறாங்க, இயக்குனராவும் அமைதிப்படைக்கு ஏன் எதுவுமே குடுக்கலன்னு ஆ எனக்கு தோணும். ஆ இப்ப அதுதான் கேட்கிறேன். அது அலைகள் விடுதலைக்கு தான் வாங்குனாரு அவார்டு. வேற எதுக்கும் அண்ணா சும்மா அந்த 200 டேஸ், 150 டேஸ்க்கு அந்த மாரி ஷீல்டு ஷீல்ட்ஸ் வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்காங்க. அது மாரி வாங்கியிருக்காங்க. அவார்டா ஸ்டேட் அவார்டோ எதுவுமே கிடைச்சதில்ல. அண்ணாக்கு அந்த ஒரு அலைகள் விடுதலைக்கு வாங்குனது மட்டும் தான் நெனைக்கிறேன். எனக்கு ரைட்டரா தெரிஞ்சு வாங்குனது, அதுக்கப்புறமா ரைட்டரா கதைக்கு வாங்குனது தான் நெனைக்கிறேன். ஏன் குடுக்கல? அமைதிப்படை மாரி ஒரு படம் எங்க பண்ண முடியுங்க? யாரும் பண்ண முடியாதுல்ல. ஏன் அதுக்கு யாருமே ஒருவேள அரசியல் பேசுறதுனால அந்த படம் குடுக்கலையான்னு தெரியல. அந்த அளவுக்கு தைரியமா எடுத்திருக்காரு இல்லைங்களா? அதுக்கே கரெக்ட். அவங்க குடுக்கலாம். ஆனா அது அது அவருக்கு என்னைக்கா இருந்திருக்கா? யாரு எஸ்ஏ ஷேர் குடுப்பாங்க? எந்த இப்ப வேற ஒருவேள விஜய் சார் குடுத்தா குடுக்கலாம் அந்த படத்துக்கு. இப்படி ஒரு படம் பண்ணாரேன்னு சொல்லி குடுக்கலாம். ஆனா அவர் அத பத்தி என்னைக்கும் பேசினது கிடையாது. அதெல்லாம் மைண்டே பண்ண மாட்டாரு தம்பி. கோடிக்கணக்கா சொத்து போச்சா அதையே கவலைப்படுவாரு. எதுக்குமே கவலைப்பட கவலைப்பட மாட்டாரு. மாட்டாங்க. ஆனா நெறைய விஷயங்கள் பாருங்களேன், எப்பவோ இப்போ நடக்கிறதெல்லாம் அவரு அப்பவே நெறைய விஷயங்கள் ஆமா. சொல்லியிருக்காரு. அப்புறம் சொன்ன மாரி தமிழ் ஆமா செல்வன்லாம் பிராக்டிகல் லைஃப்ல வீட்ல கூட சொல்லுவாரு தம்பி அந்த மாரி. இந்த மால் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்பவே எங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாரு. மால்லலாம் போய் வாங்காதீங்க. ஆனா அண்ணன் ஒரு மால் கூட போனது இல்லைங்க. இங்க சென்னையில, கோயம்புத்தூர்லலாம் மால் ம். ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே வரமாட்டாரு. மா கடையில போய் வாங்கலாம். இவனுங்கெல்லாம் வந்து கார்ப்பரேட் ஆரம்பிச்சு, நம்ம சாதாரண தொழில் இது தொழிலாளிகளெல்லாம் தொழிலாளிகள். நசுக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் பெரிய இதா கொண்டு போகும். நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும்.
இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க அண்ணா. நடந்துட்டு தான் இருக்கு ஆமா, உங்களுக்கு இல்லையா? நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ரோட்டு கடையில பாண்டி பஜார் ரோட்டு கடையில போய் வாங்குங்கம்மா, குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்குறனா கூட நீ அங்க போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. அதே துணி தானே அவனும் வச்சிருக்கான். கடையில வச்சா ம். அதுக்கு ஒரு ரேட் போடுவான். ரோட்ல வச்சாலும் அவனுக்கு ஒரு வியாபாரம் குடுங்க அப்படிம்பாங்க. லக்ஷ்மி அம்மாவோட வந்து வள்ளல் படத்துல வருவாங்க. பட் வில்லனா இருப்பாரு. நெகட்டிவ் ஷேட் இவருக்கு. ஆமா, ஆமா, அதாவது சத்யராஜோட அக்கா கணவர் அப்படின்றது. ஆமா. அதே மாரி அவங்கள அரைஞ்சிட்டு ஒரு மாரி ஒரு அந்த வில்லனிசம் பாடிட்டே இருப்பாரு. பாடிட்டு அதோட மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த ஷூட்டிங்கோ இல்ல நீங்க அந்த படம் இல்ல பார்த்தது? அந்த ஷூட்டிங்ல அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு தான் நாங்க ஷூட்டிங் போயிருந்தோம். உடுமல்பேட்டை கிட்ட ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். அண்ணாக்கு அன்னைக்கு ஏதோ ஃபீவரா இருக்குங்கிறனால நானும் அண்ணியும் போயிருந்தோம் ஷூட்டிங்க்கு. மத்தபடி அப்ப இருந்தாங்க. லட்சுமி மேடம் இருந்தாங்க. மீனா இருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஏதோ போயிட்டு ஆமாமாமாமா. இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு இருந்தாங்க. மத்தபடி லட்சுமி மேடமோடலாம் ரொம்ப பழக்கம்லாம் இல்லைங்க. பார்த்துருக்கோம். அவ்வளோதான் பேசியிருக்கோம். சுஜாதா மேமும் அப்படிதான். ஆனா அண்ணா அவங்களும் பாலைவன ரோஜாக்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா முதல்ல. லட்சுமி மேடம் சிவச்சந்திரன் சார் வந்து அண்ணாக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஓகே. ஒரு 40 இயர்ஸ் முன்னாடியே 2 பேரும் யூரோ ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஓ! ஆமா. அண்ணாவும் அவரும் போய் சபாபதி அண்ணா 3 பேரும் போயிட்டு வந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட என்கிட்ட இருக்கு. அ இது இட்டாலி எல்லாம் போயிட்டு வந்தாங்க. யூரோப் ஃபுல்லா ட்ரிப் யூரோப் போயிட்டு ஃபுல்லா வந்துச்சு. போயிட்டு வந்தாங்க. அதனால சிவச்சந்திரன் சாரும் அண்ணாக்கு ஃப்ரெண்டுங்கிறனால லட்சுமி மேடமும் அப்படியே இதா இருப்பாங்க. லட்சுமி மேடம் பாலைவன ரோஜாக்கள்ல அவங்க தானே ஹீரோயினா? கவுண்டமணி சாருக்கு ஒரு வேவ் லென்த் எப்படி இருக்கும்? இவரோட சின்னவங்க. அதாவது வந்து இவர் வந்த காலகட்டத்துல வந்த அந்த டைம்ல வளர்ந்துட்டு வந்த விவேக் சார் ஒரு பக்கம், விவேக் வடிவேல் சார். சார் ஒரு பக்கம். ஆமா, ஆமா. அவங்களோடவே நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காங்க. எமோஷனலா பண்ணியிருக்காரு. வடிவேல் சாரோடலாம் அந்த சங்கமம்ல ஆமா, எமோஷனலான ஆமா. சீன்ஸா இருக்கும். ஒருவன் படத்துல 2 பேருமே சேர்ந்து அந்த காலனில இவர் செக்ரட்டரியா இருப்பாரு. ஆமா. அது கரெக்ட். அடிக்கிற லூட்டி, அது ஆமா. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நல்லாருக்கும். இந்த பக்கம் பட்ஜெட் பத்மநாபன்ல வந்து விவேக் சார், ரம்யா கிருஷ்ணன் விவேக் அவங்களுடைய சார். தம்பியா ஆமா. வருவாங்க. இவரு வந்து இது அக்கா கோவைசன். புருஷனா ஆமா. இருப்பாரு. கரெக்ட். சோ அந்த காமெடி. அவங்களோடலாம் எப்படி அந்த காம்பினேஷன் பத்தி நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல அத இல்ல பத்தி? நானு விவேக் சாரோட ஷூட்டிங் எல்லாம் பார்த்ததில்ல. பார்த்துருக்கேன். சார மீட் பண்ணியிருக்கேன். ஆனா ஷூட்டிங் போனதில்ல. ஆனா அண்ணாகிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாரையும் வளர்றதுக்கு ஆசைப்படுவாரு. எல்லாரும் வரட்டும், நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி இது சொன்ன மாரி இப்ப பண்ணுவாங்க. ஆமா. லண்டன் எடுத்துக்கலாம். என்ன பண்ணாலும் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றது. சூப்பரா பண்ணியிருக்காங்கல்லம்மா, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்குவாரு. ஏன்னா நம்ம பழைய அந்த ஆக்டர்ஸ் அவங்களோட சமகாலத்துல நடிச்சவங்கள சொல்லும்போது, இப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்ல வந்து ஃபேவரைட் அது அகைன் பசங்க மத்தியில ஆமா. மணி, 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 மஞ்சு, மஞ்சு, மஞ்சு அப்படின்றது. கரெக்ட். அது அந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா நல்லா ஒர்க் ஆன ஒரு இருக்கும். ஆமா, காம்பினேஷன் அது. ஆமா. அத பார்த்து எஸ்.எஸ். ராஜேந்திரன் சார், எஸ்.எஸ். சந்திரன் சார் வந்து டென்ஷன் ஆவாரு பார்க்கும்போதெல்லாம். கரெக்ட். உங்களுக்கு அவருடைய டைரக்ஷன்ல ரொம்ப புடிச்ச படம் எது? எனக்கு இனி ஒரு சுதந்திரம் ஓ! பிடிக்கும். ஓகே. இனி ஒரு சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். அதுல சிவகுமார் அண்ணன் நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது படம் மாரியே இருக்காது எனக்கு அந்த அந்த இதெல்லாம் படம். பார்த்தா. ஆமா. அவர் நடிச்சதுல ரொம்ப புடிச்ச படம் உங்களுக்கு? சங்கமம். சங்கமம். ம். அவருக்கு வந்து ஆக்டிங்கா இல்ல டைரக்ஷன் எது ரொம்ப அவருக்கு தனிப்பட்ட விருப்பமா அண்ணா இருந்துச்சு? டைரக்ஷன் தான். ஆ. ஆக்டிங் ஈஸியா இருக்கு அப்படிம்பாங்க. இப்போ ஈஸியா வருமானம் வருது. அந்த மாரி கிண்டலா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி. ஆனா டைரக்ஷன்ல தான் அவருக்கு ரொம்ப முழு ஆசை. ஈடுபாடு. அவருக்கு ரொம்ப புடிச்ச இயக்குனர் யாரு அவருக்கு? அவங்க இயக்குனர விட்டுருங்க. அது தவிர. அவருக்கு ஆக்சுவலா எனக்கு மகேந்திரன் சார் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க அண்ணா அவரும் வருவாரு. வீட்டுக்கும் வருவாரு. அண்ணா போய் பார்ப்பாங்க. அவர ரொம்ப பிடிக்கும். டைரக்டரா அவருக்கு யார் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நானே படேக்கர் அவரு ஆக்டிங் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்மலாட்டம்ல வந்து 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. நடிச்சிருக்காங்க. அவர பத்தி அண்ணா வியந்து வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஓ! அ நெறைய அவர பத்தி பேசுவாங்க. நல்ல அதே மாரி ஜெயபிரதா மேடமும் அவருக்கு அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அழுதா கூட அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு ஜெயபிரதா அம்மாவ. தமிழ்ல யார் ரொம்ப புடிச்ச ஆக்டர் அவருக்கு? இப்ப நானே படேகரும், ஜெயபிரதா சொன்னீங்க. தமிழ்ல அவருக்கு பிடிச்ச நடிகர்கள்? அப்படியே எம்.ஆர். ராதா சார் தான் அண்ணனுக்கு ரொம்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவர்கிட்ட இருக்கும்ல. அது ஆமா, ஆமா. நெறைய இருக்கும். எம்.ஆர். ராதா சார் வந்து அண்ணாக்கு அவ்ளோ இஷ்டம். என்ன அந்த காலத்திலேயே நம்மளுக்கே வியப்பா இருக்குல்லங்க. எப்படி அப்படி இவங்க கரெக்ட். இப்போ பேசுனதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அவரு எப்பவுமே இப்படி இப்ப நான் பேசியிருக்காரு. சொன்ன "உள்ளே தெளித்தல்" அந்த தம்பி கேரக்டர் வந்து ஆமா. அவரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் எம்.ஆர். ராதா தான். அது வந்து அந்த ஆமா. கேரக்டர் பேசுற ஸ்லாங் எல்லாமே வந்துட்டு. அது சொல்லுவாங்க. அவர ஆமா இருக்கத்தானே செய்யும் அப்படிம்பாங்க. அந்த வருது அப்படின்னு சொன்னா இருக்க தானே செய்யும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்கள
இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காமெடி ரோல்ஸ் நிறைய பண்ண இப்ப கோவை சரளா மேம் ஆகட்டும், ஆமா. மனோரமா ஆட்சி ஆகட்டும், ஆமா. காந்திமதி அவர்கள் ஆகட்டும், இவங்க இப்ப அதுவும் காந்திமதி அக்கா வந்து அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிஸ்டர் மாதிரியே அண்ணா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களும் தம்பி தம்பின்னு அந்த அக்காவும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆச்சியை பத்தியும் நல்லா சொல்லுவாங்க. அண்ணா ரொம்ப பிடிக்கும் ஆச்சிய. சரளா மேமோட நிறைய அந்த ஆமா, ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க இல்லையா? நடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணாவும் அவங்களும் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களும் வீட்டுக்கெல்லாம் வந்தது இல்ல யாரும். இப்ப நீங்க ஒரு குறுகிய காலத்துல அது நீங்க சொன்ன மாதிரி எல்லா படங்களுமே குயிக்கா முடிப்பாங்களா? அவ்வளவு ஃபாஸ்டா படம் எடுக்கிறதுக்கு என்ன ரொம்ப குயிக்கா ஏன்னா அந்த ஒரு 81, இல்ல 82 அப்ப இருந்து அவருக்கு நிறைய படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆயிட்டே இருந்தாரு. சீக்கிரம் முடிச்சுட்டா அடுத்த படத்துக்கு போலாம் அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலயா என்னன்னு தெரியல. 15 டேஸ் 20 ஆமா, டேஸ் ஒரு படம் டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா ஃபாஸ்டா பண்ணிடுவாருங்க. பண்ணிடுவாரு. ஒரு வேலைய ஆரம்பிச்சா அது முடிச்சிரணும் அவருக்கு. அந்த மாரி ஒரு மென்டாலிட்டி. ஒரு புக் எடுத்தாலே அது படிச்சு முடிச்சிரணும் அவருக்கு. அது 2 நாள்ல முடிப்பாரு, 3 நாள் முடிப்பாரு. தூக்கம் முழிச்சு படிச்சிருவாரு. வச்சுலாம் படிக்க மாட்டாங்க. எடுத்தா ஃபுல்லா எடுத்தா முடிச்சிருவாரு. அது டீப்பா இருக்குங்க. அவரோட வாசிப்பு வந்து சும்மா மேம்போக்கா அப்படி போறதில்ல. அவருக்கு வந்து அது ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவருக்கு உள்வாங்கி படிப்பாருங்க அந்த மாரி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.